ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்த் கொரியாவை சேர்ந்த சில ஆட்கள் எல்லாருமே ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. அப்போ அதே ஃப்ளைட்டில் ஹவாயை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பயங்கரமான சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அந்த ஹைஜாக் பண்ணவங்களை எப்படி வெளுத்தெடுக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எதுக்காக அந்த நார்த் கொரியன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணணும், கடைசியாக அந்த ஃப்ளைட்லேருந்து எல்லாருமே சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே விறுவிறுப்பாக நடுவில் கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் வச்சு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் காமெடி இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கீழே ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதையும் கொடுத்தீங்கன்னா என் சேனல் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பயங்கர ஆக்ஷனில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நார்த் கொரியாவை சேர்ந்த 2 உளவாளிகள் மங்கோலியா அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சீக்ரெட் மிஷனை முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்பை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நார்த் கொரியாவை சேர்ந்த அந்த 2 உளவாளிகள்ல ஒருத்தங்க மேல், இன்னொருத்தங்க ஃபீமேல். அந்த மேல் வந்து கேப் போட்டிருப்பாரு, அவருடைய பேரை நம்ம லீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஃபீமேலோட பேர் வந்து மேக். இப்படி இவங்க 2 பேரும் அங்க இருக்க அடியாளுங்க எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அங்க உள்ள அவங்களுடைய மிஷனை முடிக்கிறதுக்காக போயிட்டே இருக்கும்போது நடுவில் 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. நம்ம மேக் ஏதோ ஒரு பொருளை தேடி தான் வந்திருப்பா போல. அதை தேடிட்டே இருக்கும்போது அவளுடைய ஸ்மார்ட் வாட்சில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அவளுடைய அப்பா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வாய்ஸ் மெசேஜ். ப்ளே பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி உன்னுடைய டீம்ல இருக்க யாரையும் நீ நம்பிராதமா, உன் கூட இருக்க எல்லாருமே உனக்கு கொலை பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, நீ எதுக்கும் பார்த்து சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. ஏன் அப்பா இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மேகோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருடைய இடத்துல இருந்த செக்யூரிட்டியை இவனொருத்த ஷூட் பண்ணி கொண்டுட்டு ரெண்டாவதா அவரையும் போய் கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இதை பண்ற அந்த கொலைகாரனோட ஃபேஸ் நமக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம மேகுக்கு அவளுடைய அப்பா சொன்னதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. யாருமே நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தவ அவ கூட வந்து அந்த லீன்றவரை ஷூட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இவனும் ஒரு கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் என்னதான் இவங்க வந்து தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சிருந்தாலும் அப்பப்போ இவங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஏதாவது கொஞ்சம் ஆஃபரில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க. அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்கும். ஆனால் யாருமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லைனா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு லேடி இந்த மாதிரி நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா மறுபடியும் 100 ரூபாய்க்கு இலவசம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறா. இவ ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இவளுக்கு ஞாபகமே வரல போல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஞ்சம், பார்த்து தான் எல்லாத்தையுமே செலவு பண்ணுவா. இப்போ இதே நேரத்தில் நம்ம படத்தோடைய ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவர் என்னன்னா வீட்லேயே கடையை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து அவர் ஈஸியாக சரி பண்ணுவார் போல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் நிறைய இருக்கு. அவரோட வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினும் இந்த மாதிரி ஆஃபரில் நான் இது வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரிட்ஜில் நிறைய இந்த பாட்டில்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் போட்டு அடிக்கிறா. ஏங்க இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சுட்டே இருக்கீங்க, நீங்க எத்தனை தடவை வாங்கினாலும் எந்த மூடியிலுமே உங்களுக்கு அந்த ஹவாய்க்கு போகிற ஆஃபர் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய பொருளெல்லாம் வாங்குவோம், அப்போ அதில் ஏதாவது ஒரு பேக்கெட்லேயோ பாட்டில்லையோ இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ட்ரிப்பை வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஹவாய்க்கு போகிறதுக்கான ஒரு டிக்கெட்டை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு இருக்காரு இவர். ஆனால் எத்தனை டைம் வாங்கி வச்சாலும் அந்த மூடியில் இவருக்கு ஹவாய்க்கு போகக்கூடிய ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அதை நினச்சி நம்ம ஹீரோயின் கோவத்தோட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒருத்தன் லேப்டாப் எடுத்துகிட்டு வரான். இந்த மாதிரி என் லேப்டாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எடுத்து சரி பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் சும்மா எதிர்ச்சியாக பார்க்குறா. பார்த்தா அதில் ஹவாய் ட்ரிப்புக்கு போகிறதுக்கான ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் கிட்டையும் காட்டும்போது ஹீரோவுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளாக நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லா சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அன்பெல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயின் நம்மளாம் ஹவாய்க்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு என்னடி வளர்ற, நான் இதுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமாடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்பை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட காசே கிடையாது, அதுவும் இல்லாமல் வாஷிங் மிஷினும் சுத்தமாக ஓடலை, இப்போ இந்த ஃப்ரீ டிக்கெட் வச்சு மட்டுமே நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே நிறைய செலவுலாம் வராதா, நானே கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி நிறைய காசு சேர்த்துட்டு இருக்கேன், நம்ம பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இப்போ ஹவாய் போகிறதா முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தி பேசிடுறா. அவள் ஹஸ்பண்டும் எதுவுமே பேச முடியாமல் இருக்கும்போது கரெக்டாக அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஐயோ அப்போ அந்த பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பொண்ணு வேற ஒருத்தனை போய் அடிச்சிட்டா போல, கூட படிக்கிற பையனை. அதனால தான் அந்த பையன் மூஞ்சில் அப்படி காயம் இருக்கு. அவங்க அம்மாவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்டாக அந்த நேரத்தில் அவள் பொண்ணும் வீட்டுக்கு வரா. இவங்க உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, உன் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண மாட்டியா, அந்த பையன் மூஞ்ச பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதை பற்றியும் கண்டுக்காம அவள் படுக்குள்ள வந்துட்டு இங்கே பாருங்க நான் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் அந்த பையன் வேணும்னே வந்து என்ன அடிக்க வந்தான்,
தான். அதனால தான் நானும் தேவையில்லாம அந்த பையனை அடிக்க வேண்டியதா போயிருச்சு. இப்போ இங்க யார் மேல தப்பு நடந்துச்சு அப்படின்றத பத்தி கூட நீங்க கேட்கணும்னு நினைக்கலல்ல. எடுத்தோனே என் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். காமெடியா பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க கையில மாட்டாம அங்க இங்கே ஓடிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயினும் பிடிச்சி அடிச்சு விட்டுறா. அந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசுவியா நீ அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தையும் அழுதுகிட்டே சொல்லுது. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க குழந்தைகிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் என்ன இந்த மாதிரி பண்றீங்கன்னே தெரியல. இப்ப பாரு என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன வெளியில எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்க. நான் கேட்கறதையும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஏன் இந்த மாதிரி கொடுமை பண்றீங்க என்ன? எதுக்கு தான் நான் வந்து இங்க பிறந்தவன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு போறா. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ அந்த வாஷிங் மிஷினை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அதை சரி பண்றதுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல. அதனால தான் இவனே வந்து பண்றான். பட் அதை கம்ப்ளீட்டா அவனால பண்ண முடியல. அந்த நேரத்தில் ஹீரோயினும் வந்துட்டு அதெல்லாம் விடுங்க, இங்க வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். நமக்கு நம்ம பொண்ணு தானே முக்கியம், அதுக்கப்புறம் தானே மற்ற எல்லாமே. ஆனா அவளே இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம கொடுமைப்படுத்துற அளவுக்கு பேசுறா அப்படின்னா இதுக்கு மேலேயும் ஒரு பேரண்ட்ஸா நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவளை எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும். அதனால நீங்க அந்த ஃப்ரீ ட்ரிப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல ஹவாய்க்கு, அங்கேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல அவருக்கு செம்மையா சந்தோஷமாயிருது. அந்த நேரம்னு பார்த்து வாஷிங் மிஷினை சரி பண்ணிட்டு இருந்தால அதுவும் வேற ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு டபுள் சந்தோஷமா போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் யாரோ ஒரு பொண்ணு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல நார்த் கொரியாவை சேர்ந்த 2 பேர், அந்த லீ அப்புறம் மேக் அப்படின்ற 2 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அதில் மேக் அப்படின்ற அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு ஏறிடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீன்லேயே இவ கூட லீன்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்திருப்பான்ல, அவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி மேக் நாளைக்கு ஃப்ளைட்டில் ஏற போகிறா, ஸோ நீயும் போ அப்படின்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறான். இவன் நிஜமாவே அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண தான் பார்த்துருப்பான் போல அந்த டைம்லையும். ஸோ கடைசியாக அந்த மேக் இவனை ஷூட் பண்ணப்போ கூட இவன் சாகவே இல்லை போல. அப்படி இவன் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க இன்னும் சில பேரை அந்த மேகை பிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் எதுக்காக அந்த மேகை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவளும் நார்த் கொரியன் தான். பட் இருந்தாலும் அவகிட்ட இருந்து ஏதோ ஒன்று இவங்களுக்கு தேவைப்படுது போல. ஸோ ஒரு வேனில் அதுக்கேற்ற மாதிரி சில அடியாட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த மேகோட ஃபோட்டோவை காட்டி இவளை நம்ம ஃப்ளைட்லேருந்து கடத்தின உடனே அந்த ஃப்ளைட்லேருந்து அப்படியே குதிச்சு தப்பிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிசிறே இல்லாமல் வரோம் சரியா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறானுங்க. இதில் பச்சை கலரில் ஒருத்தன் நல்லா இந்த ஜாக்கெட்லாம் போட்டுருப்பான். அவனை வந்து நம்ம பச்சை சட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அப்புறம் இவங்களுக்கு பாஸ் மாதிரி ஒருத்தன் இப்போ மேகோட ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருந்திருப்பான்ல, அவனை வந்து நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். கட் பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த மேக் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி அவளுடைய ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லீ இருக்கான்ல அவனும் மேக் ஏற போகிற இந்த ஃப்ளைட்லேயே அப்படியே ஏறுறான். கடைசியாக நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வராங்க. அப்படியே 3 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ரிசப்ஷனில் இருக்க லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வேறு யாராலையும் போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இவங்க 3 பேரும் மேலே ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கழட்டி உள்ள வந்து இந்த ஹவாயில் பிக்னிக்காக போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. நாங்கள் வந்து பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை ஏமாத்திராதீங்க அப்படின்லாம் சொல்ல சரி ஓகே கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை உள்ள அனுப்பிடுறோம். பட் இருந்தாலும் பிஸ்னஸ் கிளாஸில் எங்ககிட்ட 2 டிக்கெட் இருக்குது, அதை யாருமே வாங்க கிடையாது, நீங்கள் யாராவது ஒருத்தங்க அங்கே போகணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல எங்ககிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்ல இல்லை காசுலாம் கிடையாது, இது முழுக்க ஃப்ரீ தான், உங்கள் 3 பேரில் 2 பேர் மட்டும் பிஸ்னஸ் கிளாஸில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோ மட்டும் இந்த நார்மலாக எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அவளுடைய குழந்தையும் மட்டும் அப்படியே அந்த பிஸ்னஸ் கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்போ இதே நேரத்தில் ஃப்ளைட்டில் வேலை பார்க்குற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஸ்பை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்ச் ஏதோ ஒன்று இருக்கும் போல் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட், நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரராக பேசிகிட்டு இருப்பான். பெரிய ஆளாக இருப்பான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு ஃப்ளைட் அட்டெண்டர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவன் தலையிலே அடிச்சு டேய் என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தான் அதிகமாக படம் பார்க்காதன்னு சொல்கிறது, நீ என்ன பெரிய ஸ்பையாடா, உன பேசஞ்சர்ஸ் பார்க்கறதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க, அதை விட்டுட்டு லூசுத்தனமாக இதை உளறிட்டு இருக்கிற, போய் பேசஞ்சர்ஸை பாரு, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடு அப்படின்னு சொல்ல ஏய் இங்கே பாரு நிஜமாவே நம்ம ஃப்ளைட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஹைஜாக்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்போலாம் இந்த மாதிரி தான் நம்ம ரகசியமாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும், ஸோ அதுக்காக தான் இப்போயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உன் ஊத்த வாயை வச்சுட்டு நீ சும்மா இருந்தினாலே அவனும் வரமாட்டான், இப்படிலாம் பேசி தொலையாத வந்துட போகிறானுங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ளைட்டில் ஏறான் அந்த எக்கனாமிக் கிளாஸில். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் கொரியாவை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே இருப்பானுங்க. அந்த பாஸ் மற்ற டீம் ஆளுங்க அந்த லீ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அப்படியே அவங்கள ஒரு மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த பிஸ்னஸ் கிளாஸில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஹாயாக உட்காந்துட்டு போவா. அவள் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடி நம்ம படுத்துட்டே போகலாமா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிஸ்னஸ் கிளாஸ்லேயே பணக்காரங்க யாரோ ஒருத்தங்க 2 பேர் போவாங்க போல். அதில் ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய மாமியார் வேற வந்துட்டு சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ தான் ஃப்ளைட்டு கீழே இறங்குமோ இந்த பைத்தியக்காரிக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ப்ரெக்னென்ட் உமனை அந்த மாமியார் வந்து திட்டிகிட்டே இருப்பா போல்.
ஸோ அதனால தான் அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதை நோட் பண்ணிட்டு, ஏமா நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படுத்துரு, அப்போ தான் அவங்க கிட்ட தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அதை தான் பண்ண போகிறேன், உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ அவன் பக்கத்தில் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட, டேய் இது ஏன் தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, குழந்தைக்கு கூட இதெல்லாம் தெரியும், நீங்களாம் அரசியல்வாதின்னு வேற இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சொல்கிறான். ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல. அப்படியே இந்த நேரத்தில் இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. ஒருத்தன் கோட்டு சூட்லாம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கர மாசாக இருக்கான். யாரோ ஒருத்தங்க கிட்ட ஃபோன்லையும் பேசிகிட்டு இருக்கான். ஓகே சார் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட்டை யாராவது ஒருத்தங்க ஹைஜாக்லாம் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் இங்கே இருக்கான் அப்படின்னா அவங்கள வந்து சமாளிக்கிறதுக்கு தான் இவன் இருக்கான். ஒரு சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இவனுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே இவன் எப்பயுமே ஃப்ளைட்டில் ஏறின உடனே மயக்க மருந்து ஒரு ஜூஸில் கலந்து அவன் பாட்டு குடிச்சிட்டு படுத்துருவான் போல. எப்பயும் பண்ணுற மாதிரி பைத்தியக்காரன் ஆகி இப்பயும் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் மேலே பறக்க ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த டைமில். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லும்போது அவள் பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. சரி நம்ம பொண்ணுக்காகவாவது கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கணும், அவள் சந்தோஷத்துக்காக தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து அப்படியே காசு எடுக்கலான்னு பார்க்கும்போது, மேடம் இங்கே எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல அவளுக்கு செம்ம சந்தோஷம். அப்படியா சரி நீங்கள் எல்லாத்துலேயுமே 2 செட் எனக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஏதோ கடையில் ஆர்டர் பண்ணுற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் சீனில் இந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாருமே கேங்காக வந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாருக்கும் வாக்கி டாக்கியில் ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் பாஸ் ஆகுது. இந்த எக்கனாமிக் கிளாஸில் வந்துட்டு மேக் இல்லை, அதனால வேறு ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும், நம்ம எல்லாரும் தனித்தனியாக போய் தேடலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தனும் அப்படியே எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாப்பாடு கேட்டிருப்பாள்ல, அதனால சாப்பாடு ஒருத்தன் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா அந்த காமெடி பீஸ் தான். அப்போ நம்ம ஹீரோயின் தெரியாதனமா கையை தூக்க அந்த சாப்பாடு கொட்ட வருது. உடனே நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் கப்பு கப்புன்னு பிடிச்சிடறா. அதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிடுறான். மேடம் இந்த மாதிரி ஒரு பொறுக்கிற லேடியை நான் பார்த்ததே இல்லை மேடம், பயங்கரமான பொறுக்கியா இருப்பீங்க போல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே இந்த ஊரில் இருக்க பெரிய அரசியல்வாதி, அதான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இல்லை நான் யார் அப்படின்றத அவள் சொல்ல வரா. பட் அவன் விடவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே ஓடி போயிடுறான். போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் லேடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்கிறான், ஒரு பெரிய அரசியல்வாதி லேடி நம்ம ஃப்ளைட்டில் வராங்க, அந்த எக்கனாமிக் கிளாஸில் இருக்கவங்க அப்படின்னு சொல்ல, டேய் வந்தனா சாவடிச்சு விடுவேன். அவளே எக்கனாமிக் கிளாஸில் புக் பண்ணிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் 2 டிக்கெட் காலியாக இருக்குன்னு சொல்லி அவள் பொண்ணை கூட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. நீ அவளை பெரிய அரசியல்வாதி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஸ்பை வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அவனும் பயந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எக்கனாமிக் கிளாஸில் உட்காந்துட்டு இருப்பான்ல, அப்போது அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஆள், அவர் வந்துட்டு என்னப்பா தனியாக வந்திருக்க போல அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நான் ஃபேமிலியோடு தான் வந்தேன். ஓ பக்கத்தில் இருக்கிறது தான் ஒய்ஃபா, என்னது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவன் எட்டி பார்க்குறான். பார்த்தா அது ஒரு ஆள், அவன் நிறைய முடி வச்சிருக்கிறதுனால அவனை பார்த்து ஏதோ ஒய்ஃபான்னு கேட்டுருக்காரு போல. ஐயோ இவர் இல்லை சார், என் ஒய்ஃப் வந்து அங்கே பிஸ்னஸ் கிளாஸில் வந்துட்டு இருக்காங்க, என் ஒய்ஃபும் பொண்ணும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரிப்பா, நானும் கூட என் பேத்தியை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் பாரு, டெடி பேர்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கேருந்து ஹவாய் போகிற வரைக்கும் என் பக்கத்தில் வேறு யாரும் பேச்சு துணைக்கு இல்லை, நீ மட்டும் தான் இருக்க, ஏதாவது பேசிட்டே வாயேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஷையாக முழிச்சிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வயிற்ற கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. பார்த்தா அது அந்த மேக் தான். ஸோ அவள் தான் வந்துட்டு அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கா போல. உள்ள ஆள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துட்டு, ஐயோ மன்னிச்சிருமா லாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாத்ரூம் இருக்கான்னு தேடி பார்க்குறா. ஆனால் எல்லாமே லாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அவள் உடனே அவள் பொண்ணை போய் பார்க்குறா. இங்கே பாருமா நீ இப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டு, நான் போய் அவன் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கொஞ்சம் நெஞ்ச ஸ்நாக்கை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு வயசானவர் இருந்திருப்பார்ல, ஏதோ பேத்தியை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார்ல, அவரு ஏன்டா இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ பயங்கரமாக பிளேடு போட்டுட்டு இருக்கான். நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார், இந்த இடத்துக்கு வரதுக்கே எனக்கு இவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்குன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. தம்பி தம்பி நீ போப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வரா. எங்க அங்கே குழந்தை தனியாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவரும் அந்த பெரியவர்கிட்ட இருந்து ஓகே சார் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போய் தொலைப்பா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்க பாத்ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா அந்த நார்த் கொரியன்ஸை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கானுங்க, அந்த மேக்ன்ற பொண்ணை தேடிக்கிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை பார்த்து என்ன நினச்சிக்கிறான்னா, நீங்கள் எல்லாருமே போகணுமா பாத்ரூமில் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் சும்மா தான் நிற்கிறோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வயிற்ற பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி கஷ்டத்தோடையே உள்ளே போயிட்டு அப்படியே உட்கார்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக போயிடுறான். அந்த டைமில் அந்த லீ இருப்பான்ல, அவனும் அப்புறம் அவனுடைய கேங்குக்கு பாஸ் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பாஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா மேக் எங்கே இருக்கா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்கிறான் லீயும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வாக்கி டாக்கி மாதிரி கையில் வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க, நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இதை அந்த பச்சை சட்டை இருக்கான்ல அவன் வேற படிச்சிட்டு இருப்பான் அந்த வாக்கி டாக்கியை பார்த்து. இப்போ நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த காமெடி பீஸ் வேற பின்னாடி வந்து அதை கேட்டுறான். என்னது
மிஷினை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். ஏதோ ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போறானுங்க போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இதை பத்தி அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ண போறாங்க போல, ஒருத்தன் ஏதோ மிஷினை ஸ்டார்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அவ அது வழக்கம் போல பெருசா எடுத்துக்கவே இல்லை. இவன் எப்பயுமே இப்படிதான் லூஸ் மாதிரி வளர்ட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நார்த் கொரியன்ஸ் எல்லாருமே அவங்க வெப்பன்ஸை காட்டி அந்த ஃப்ளைட்ல வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கோம். யாராவது ஒருத்தங்க எங்க பேச்சை மீறி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க, கருணையே பார்க்காம சுட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயும் பார்த்தீங்கன்னா மிரட்டுறான். இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பயமாகி போயிடுது. ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது வாயை திறந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாருமே இவங்கள யார் அந்த மேக் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வேற கக்கா போனோமா கம்முன்னு வந்தமான்னு இல்லாமல் அங்கேயே உட்காந்து மேக்கப்லாம் வேற போட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த லீ வேற ஃப்ளைட் அட்டெண்டர் லேடி இருந்திருப்பாங்கல்ல அவங்கள கன் பாயிண்ட்ல பிடிச்சிக்கிட்டு அப்படியே பைலட்டோட இடத்துக்கு போறான். இந்த ஃப்ளைட்டை முழுமையாக அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பைலட்டுக்கும் வேற வழி இல்லை. ஸோ அந்த லேடியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். இப்போ அவனுடைய இடத்துக்கே லீ வந்துட்டு ஒழுங்கா நாங்கள் சொல்ற வரைக்கும் நீ எங்கேயுமே லேண்ட் பண்ணாம ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அந்த நார்த் கொரியா ஆட்கள்ல பச்சை கலர் சட்டை போட்டு ஒருத்தர் இருப்பான்ல, நான் கூட பச்சை சட்டைன்னு சொல்லியிருப்பேன். அவன் வந்து இப்போ அப்படியே ஒரு ரூம்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஃப்ளைட் அப்படி இப்படின்னு மூவ் ஆகும்போது கதவு வேற தானா மூடிக்குது. அப்புறம் அந்த கதவை அவன் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி வெளியில வேற ஒரு இரும்பு வந்து அப்படியே அந்த கைப்பிடிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ இவனால இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போகவே முடியாது. அப்படியே உள்ளே ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான், யாராவது கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அரசியல்வாதி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, ஸ்டார்டிங்ல போனை ஜூம் பண்ணி பார்க்க தெரியாம இருந்திருப்பான் பைத்தியக்காரன். அவன் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கிறது நார்த் கொரியன்ஸ்னே தெரியாம அவன் ஒரு ஆட்கள்கிட்ட பேசுற மாதிரி, டேய் நான் யாருன்னு தெரியும்ல, என்கிட்ட இருக்க பவரை வச்சு உங்க எல்லாருமே ஜெயிலில் தள்ளி நான் ரத்தம் வர வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒரு நார்த் கொரியனும் அதை கேட்டு அவன் மூக்கில் பட்டாருன்னு அடிக்கிறான். இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அரசியல்வாதியோட செக்ரட்டரியும் ஐயோ சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அடிச்சது அந்த பாஸ் தான் போல. அவன் உடனே இங்க பாரு, நாங்க சொல்ற வரைக்கும் பொத்திட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிற, எங்க கண்ட்ரோல்ல நீ இருக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் தான், அதுக்கப்புறமேட்டு தான் நீ அரசியல்வாதி சரியா அப்படின்னு சொல்ல அவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அடுத்து அந்த பிசினஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களையும் ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரெக்னென்ட் உமனை இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவளுடைய மாமியார் இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பிரெக்னென்ட் லேடியும் ஐயோ இல்ல வேணாம் என் அத்தை இழுத்துட்டு போவாதீங்க, பாவம் அவங்க சுகர் பேஷண்ட், ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறா. அவ போற வரைக்கும் அவ போனதுக்கு அப்புறம் பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறா. சரி இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்குது, இந்த சீக்ரெட் ஏஜென்ட்னு ஒருத்தன் ஸ்டார்டிங்ல இந்த ஃபிளைட்ல ஏறினாலாம் அவன் என்ன ஆனா அப்படின்னு பார்த்தா அவன் அளவுக்கு அதிகமாக மயக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்துறான் போல. இப்போ அவனை எழுப்ப கூட முடியல. ஹைஜாக் பண்ண வந்தவனுங்களே இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பதறிடுறாங்க. சரி அவன் ஏதோ ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கொரியாவில் இருக்க ஒரு நேஷனல் செக்யூரிட்டி டீம் தான் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் அங்கே இருக்க ஒரு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஸ்க்ரீனில் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நார்த் கொரியன்ஸை சேர்ந்த சில பேர் தான் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, எதுக்காகனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம லீ இருக்கான்ல அந்த நார்த் கொரியனை சேர்ந்தவன், அவன் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த மேக் எங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியாக நம்ம மேகை வந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறான். அவள் பக்கத்தில் அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கான்ல அவள் மேக்கப்லாம் போட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அவள் கையில் வச்சிருந்த காயின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுட்டா. அதை எடுக்கலான்னு சொல்லி அவள் எடுக்கும்போது இந்த காயின் விழுந்த சவுண்டு அந்த நார்த் கொரியன்ஸ்லாம் ஒருத்தனுக்கு கேட்டுருச்சு. அதனால ஹீரோயின் இருக்க அந்த பாத்ரூம் பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே இந்த லீயும் அந்த மேக் பக்கத்தில் வந்துடுறான். கன் பாயிண்ட்ல அப்படியே காட்டி ஒழுங்கா அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் கரெக்டாக ரிமூவ் பண்ண போறா. இந்த நேரத்தில் அந்த நேஷனல் செக்யூரிட்டி டீமில் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தவரும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணதுக்கான காரணமே அதுக்குள்ள அவங்க நார்த் கொரியாவை சேர்ந்த மேக் அப்படின்ற ஒரு லேடி இருக்கா. அவள் நார்த் கொரியாவில் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்த ஒரு ஏஜென்ட். ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால அவள் கொஞ்ச நாளைக்கு இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நார்மலான ஒரு பர்சன் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அப்படின்னு இவங்க அந்த மேகை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே ஃப்ளைட்டில் அந்த மேகோட மாஸ்கையும் ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த லீ வந்து சொல்கிறான், இவன் மேக் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அங்கிருந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போனா உண்மையான மேக் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாத்ரூமில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நார்த் கொரியன் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் ஹீரோயினை பார்த்து அவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் பிடிச்சி பக்கு பக்குன்னு 2 குத்து விட்டு அவ பாட்டுக்கு அவனை நாக் அவுட் பண்ணிடுறா. பார்த்தா இப்போதான் நமக்கு தெரிய வருது அந்த நேஷனல் செக்யூரிட்டி டீம்லையும் மேகை பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறினா அப்படின்றதையும் இப்போ காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து மேக்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தோம்ல, அவள் உண்மையாவே மேக் கிடையாது. ஆனால் மேக் மாதிரி தான் லைட்டாக இருக்கா, பட் உண்மையான மேக் அவள் கிடையாது. நம்ம ஹீரோயின் தான் உண்மையான மேக். அப்போனா மேக்னு சொல்லி நம்ம ஒரு லேடியை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அவள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர் போல. எங்கே நம்ம மாஸ்க்லாம் போடாமல் வந்துட்டோம் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவள் மாஸ்க் போட்டு ரகசியமாக இருந்திருக்கா. அதனால இந்த ஹைஜாக் பண்ண வந்து நார்த் கொரியாவில் இருக்க ஆளு ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். மேடம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் அடிச்சுட்டு ஐயோ ஏன்னா இவன் செத்துக்கிட்டு போயிடானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஃபிளைட்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ லீ வந்து பேசுறான். இங்க பாரு மேக், நீ இப்போ எங்க இருக்கன்னு தெரியல, ஆனா நீ எங்க கிட்ட வந்தா மட்டும்தான் நாங்க இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் உயிரோட விடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது ஹீரோயினுக்கும் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில ஃபிளாஷ்பேக்கை பத்திலாம் யோசிக்கிறா. அந்த மங்கோலியா நாட்டுக்கு ஒரு விஷயமா போயிருக்கும் போது அந்த லீ இவளை கொலை பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஷூட் பண்ணிட்டு ஓடி போயிருப்பாள்ல, ஆனா அவன் செத்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா நார்த் கொரியாவுக்கு வந்து அங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே மாத்திட்டு இங்கேயே நம்ம ஹீரோவையும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றிருப்பா. ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினோட லைஃப்ல நடந்திருக்கும். ஆனா இப்போ இவங்க எதுக்காக மறுபடியும் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு தெரியலனாலும் என்னால இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றா. இவங்க எல்லாரையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ தான் மேக் அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா இவ வந்து பயங்கரமா சண்டை போடுவா. எப்படி பண்றா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே இருக்கான். ஆனா இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு சுத்தமா தெரியாது ஹீரோயின் வந்து ஒரு நார்த் கொரியன், அவ நார்த் கொரியாவில் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்திருக்கா அப்படின்ற எதுவுமே தெரியாது. அவளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக அங்கே ஒரு வயசானவர் இருந்திருப்பார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி என் குழந்தைய கொஞ்சம் உங்கள் பேத்தி மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க, உங்கள் பேத்தியை தானே பார்க்க போகிறோன்னு சொன்னீங்க, நான் போய் என் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே குதிச்சு போகிறான், மூஞ்ச மறைச்சு போகிறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நார்த் கொரியன்ஸ்லாம் அவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படிலாம் இவன் பண்ணிட்டு போகும்போது அங்கே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேப்டாப் இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் இந்த நார்த் கொரியன்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த காமெடி பீஸ் இருக்கான்ல அவனை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் விடுறான். தம்பி ஒழுங்கா நீங்க வர, இப்போ இந்த ஃப்ளைட்டில் வந்தவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் நான் வரல சார், இவ்வளோ கூட கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல, நீ தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லி அவனை வலுக்க டைமாக இழுத்துட்டு போகிறான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த லேப்டாப்பை பார்த்துருப்பான்ல, அதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட்குள்ளெல்லாம் பூந்து போகிறான். அங்கே ஏதோ ஒரு இன்ஜின் ரூம் மாதிரி இருக்கும் போல, அந்த இடத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு என்னமோ பண்ண போகிறான். இதே நேரத்தில் அந்த காமெடி பீஸை ஒரு நார்த் கொரியன் கூட்டு வந்து அந்த நேம் லிஸ்ட்லாம் கேட்டிருப்பான்ல இந்த ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர்ஸோடது, அதெல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது மேலேயே பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கா. இந்த காமெடி பீஸ் பார்த்தே நம்மளை மாட்டி விட்டுருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண்ணை காட்டுறா. இங்கே பார்க்காதரா, அங்கே பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே மேலே பார்த்துட்டே இருக்கிறான். என்ன உனக்கு மேலே தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த நார்த் கொரியனும் மேலே எட்டி பார்க்கலான்னு வரும்போது உடனே ஹீரோயின் கீழே விழுந்து அவனை பொழந்து கட்டிடுறா. அதுக்கப்புறமேட்டு இங்கே எதுக்காக நீ வந்தா, அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை இந்த ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர்ஸோட நேம் லிஸ்ட் தான் கேட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை தேடி தான் வந்திருக்கானுங்க, நம்ம மாட்டினா கூட பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி ஆட்களும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே அந்த நேம் லிஸ்ட்டை அவனில் போட்டு எரிச்சிட்றா. இதை பார்த்து அந்த காமெடி பேசும் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அவனுக்கு தேடி வந்த அந்த ஏஜென்ட்டே நான் தான், எனக்காக தான் இப்போ இதை ஹைஜாக் பண்ணியே வச்சுக்கிறானுங்க, அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க கிட்ட இருந்து உங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றதும் எனக்கு தெரியும், நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல, அம்மா தாயே நீ எங்கிருந்துமா வந்த, கடவுள் மாதிரி எனக்கு தெரியுற அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுடைய கெட்டப்லாம் மாற்றுற மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் இந்த ஃப்ளைட்டோடைய இன்ஜின் ரூம் கிட்ட அப்படியே உட்காந்து அந்த லேப்டாப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டான் போல, கேமராஸ் மட்டும். அதனால எங்கெங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் கெட்டப்லாம் மாற்றிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அவள் ஒரு ஃப்ளைட் அட்டெண்டர் மாதிரி கெட்டப் மாற்றிருக்கா. அப்போ அந்த காமெடி பீஸை வந்துட்டு ஏமா நீ யாரு அப்படின்னு கேட்க, டேய் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெய்வம்னு சொல்லிட்டு போனியாடா, அது நான் தான்டா அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் என்ன பயங்கர இளமையாக மாறிட்டீங்க, சரி ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி கான்டாக்டில் இருக்கணும், எனக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நான் உடனே உங்ககிட்ட எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அது எனக்கு இந்த வாக்கி டாக்கியில் கேட்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு இந்த ஃப்ளைட் அட்டெண்டர் மாதிரியே எப்படியே பொருளெல்லாம் தள்ளிட்டு போகிறா, ஜூஸ் எல்லாத்தையும். அப்போது அந்த நார்த் கொரியாவில் இருக்க ஒரு ஆள் பார்த்துட்டு, ஏமா நீ எங்கே இருந்த இவ்வளோ நேரம், நீயும் வந்து அங்கே உட்காரு அப்படின்னு சொல்ல, நான்லாம் உட்கார வரல, உங்கள் எல்லாரையும் உட்கார வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக சண்டை போடுறா. உண்மையாகவே வெறித்தனமாக இருக்குது இந்த சண்டையை பார்க்குறதுக்கு. இதே நேரத்தில் அந்த நார்த் கொரியாவில் இருந்து அந்த லீ இருக்கான்ல அவனுக்கும் விஷயம் தெரிய வருது, யாரோ ஒருத்தங்க இந்த ஃப்ளைட்டில் இருக்க கேமராஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னும் அந்த லேப்டாப்லாம் நோண்டிட்டு இருந்திருப்பான்ல, இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவன் வந்து நேஷனல் செக்யூரிட்டி டீம்லேயே வேலை பார்த்துருக்கான் போல கொரியாவில். இப்போது அவங்களுக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி நான் ஹைஜாக் பண்ணப்பட்ட அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கேன், சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கும்போது அவங்க, நீ ஒரு கருமத்தையும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ எதையும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே போதுன்ற மாதிரி பல்ப் வாங்குற மாதிரி பேசிடுறாங்க. ஸோ இப்படி ஹீரோ வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காமெடி பீஸ் வேற வெப்பன்ஸ் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பான். அது ஆக்சுவலாக இங்கே தான் எங்கேயோ இருக்குது போல. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனும் அந்த நார்த் கொரியாவை சேர்ந்த ஆளாக தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ பயங்கரமான ஃபைட்டராக இருப்பார் போல. அவரும் பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி அப்படியே கையெல்லாம் உடச்சு உட்கார வச்சிடறான். அந்த நேரத்தில் நேஷனல் செக்யூரிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவோட லோகோலாம் போட்டு அந்த வெப்சைட் இருக்கிறத பார்க்கும்போது தான் இவனுக்கு தெரிய வருது, ஓ நீ உன் அம்மாள் தானா, சொல்ல மாட்டேன், நான் வேற தேவையில்லாமல் வந்து உன்னை அடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காமெடி பீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய நார்த் கொரியன்ஸை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி வருவா. அங்கே ஒருத்தன் தான் இருப்பான். அவன் அடிக்கும் போது நம்ம குழந்தை நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் கவர்லாம் போட்டுட்டு அவள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு
போட்டிருக்கா. அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு யாருமா இந்த பொம்பளை இந்த போல போலகிறா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இங்கே ஃபைட் பண்ணி அங்கே இருக்க நார்த் கொரியன் ஒருத்தனை மட்டை பண்ணதுக்கப்புறம் அவள் அப்படியே தனியாக வந்து நின்றுட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அந்த காமெடி பீஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவர்கிட்ட நான் ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ தானே பேசுகிறான். ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது இவங்களுக்கே தெரியல இந்த நேரத்தில். ஏன்னா அந்த வாட்சில் ஏதோ வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் போல். அதனால ஹீரோயின் பேசுறது ஏதோ ஒரு ஆம்பளை மாதிரி கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டை வந்து பிடிங்க, நம்ம வந்து அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஏதோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுற மாதிரிலாம் பண்ணும்போது ஹீரோயினே டேய் யாரா நீ பைத்தியக்காரனால மொக்க போட்டுட்ருக்க போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறா. யார் இவன் நம்மகிட்ட ரொம்ப ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இவ பொண்ணா பரவாயில்லையே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டியை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கிறான் இவன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த ஃப்ளைட்டோடைய டேரக்ஷன்ஸை வந்து மாற்ற ஆரம்பிக்கிறான். அதாவது முன்னாடி இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய கேமராஸை மட்டும் தான் ஹேக் பண்ணியிருந்தான், இப்போ இந்த ஃப்ளைட்டையே ஹேக் பண்ணிட்டான் போல. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னடா இது இப்போ இந்த இன்ஜின் ரூமில் இருக்கவன் ஃப்ளைட்டையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி லீ அதை பார்த்துட்டு அவன் ஆளுங்களை வந்து அனுப்புறான். டேய் ஒருத்தன் போயிட்டு அந்த இன்ஜின் ரூமில் வேலை காட்டுக்கிறவனை கூட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அங்கேருந்து ஒருத்தன் போகிறான். இந்த பக்கம் அந்த காமெடி பீஸ் வேற இந்த வெப்பன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்திருப்பான்ல, கடைசியில் வெப்பன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டான். அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இப்போ இவன் வந்த இடத்துல தான் ஆக்சுவலாக அந்த பச்சை கலர் சட்டை மயக்கம் போட்டு கடந்திருப்பான். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல இந்த நார்த் கொரியனோட ஆட்களில் ஒரு பச்சை சட்டை தனியாக ஒரு ரூம்குள்ளே வந்து மாட்டிருப்பான்ல. ஸோ அவன் வந்து அங்கே தான் மயக்கம் போட்டு கிடக்கிறான். இந்த பைத்தியக்காரனாய் எப்போ உள்ள வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கிங்கோட பார்க்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு அந்த நார்த் கொரியன்ஸில் பாஸ் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல அந்த லீக் அடுத்த ஆள், அவன் வேற வந்து இப்போ நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பயங்கரமாக 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே இன்ஜின் ரூமில் இருந்தால் நம்ம ஹீரோவை வேற கைது பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. செல்லம் நீ இங்கே தான் இருக்கியா, என்ன இது வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பேசும்போது அங்கே இருக்க லீக்கும் தெரிஞ்சிச்சு. ஓ அப்போனா நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா, பரவாயில்லையே உன்ன மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி டீமில் இருக்க ஒரு ஆளை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோயின் போய் தடுத்துடுறா. அதுக்கப்புறம் இப்போ இவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட அவங்கள கட்டி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொண்ணும் அதை பார்த்துடுறா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியோட ஏன் நம்ம அம்மா அப்பாவை மட்டும் கூட்டு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெப்பனை எடுக்க போனால் நம்ம காமெடி பீஸும் அதை எடுத்துட்டு அந்த பச்சை கலர் சட்டையும் கட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஏர் வெண்டிலேட்டர்லேயே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருப்பான். அதுலேருந்து ஒரு சின்ன கேப்பில் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்போ அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு இப்படியே மனசே போயிடுச்சு. ஐயோ நம்ம இவங்க 2 பேரையும் தான் நம்மளை காப்பாற்ற வந்த சேவியர்ஸ் நினச்சிட்டு இருந்தா இவங்களே இப்படி கட்டி போட்டு கூட்டு போகிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் தான் இவங்க எல்லாரையும் எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ அவனுடைய மனசுக்குள்ளேயே நம்ம தான் இப்போ ஒரு சூப்பர் ஹீரோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் லீயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துடுறான். ஆமா நீ ஏமா அழுதுட்டு இருக்க, நீ இங்கே தனியாக வந்து உன் பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் பின்னாடி திரும்பி யாராவது ஆடு மாட்டுதான்னு பார்க்குறா. அப்போ கடைசியாக அந்த பெரிய ஆக்டர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஸ்டார்டிங்லேருந்து மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள தான் நம்ம ஹீரோயின் நினச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லேடி கிட்ட போயிட்டு இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர்ஸ் போல. ஸோ இவங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது என்னம்மா சொல்கிற, நான் அவன் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகிட்ட ஒரு மாதிரி பக்கமாக வந்து கேட்கும்போது அவளும் காதுகிட்ட போயிட்டு சொல்கிறா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாதுங்க, எங்கள் அம்மா அப்பாவை தான் இப்போ கூப்பிட்டு போனாங்க, என்னையும் அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் அந்த லேடியும் ஆமாம் இவ என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல பின்னாடி ஒரு டேரக்டர் இருப்பார், அவர் கொஞ்சம் குண்டா இருப்பார், அவர் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உழுவுறாரு. ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்து போட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் அப்படின்னும் ஹீரோயின் நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் அப்படின்னும் 2 பேருக்கும் இப்போ ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்க ஒரு ஏஜென்ட் அப்படின்ற விஷயத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்ல இப்போதான் ஹீரோ சொல்றான். ஆக்சுவலாக அவன் வந்து ஏதோ ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அங்கதான் பக்கத்திலேயே நம்ம ஹீரோயினும் சாப்பாடு கடையை வச்சுட்டு இருப்பாளா. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சில குடிகாரனுங்களாம் வந்து நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. பிச்சைக்காரனாயே நீ என்னடா உழைச்சி சம்பாதிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவை அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம ஹீரோயின் தான் அந்த டைம்ல சண்டை போட்டு காப்பாத்திருப்பா. ஐயோ ரொம்ப அடிச்சிட்டாங்களா, பேசாம நீங்க சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஏஞ்சல் மாதிரி போயிட்டு ரொம்ப அழகா அவங்ககிட்ட கேட்டிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது அவன் முடிவு பண்ணிட்டான், கட்டினா இவ்வளோ தாண்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பைலட் ரூம்ல லீ இருந்திருப்பான்ல, அவனை கன் பாயிண்ட்ல அந்த நார்த் கொரியன்ஸ்ல இருந்த பாஸ் வந்து பிடிச்சிடறான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, தம்பி நீ யாரு, எதுக்காக எங்க கூட வந்த, எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனையும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு நம்ம ஹீரோயின் இருந்த அந்த ரூம்லேயே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாமே இப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து இங்கிருந்து தப்பிச்சு போக போறாங்க போல. அதனால இப்போ வந்து ஃப்ளைட்டை கொஞ்சம் கீழே இறக்க சொல்றான். அந்த கேப்டனுக்கும் வேற வழி இல்லை, அதனால இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் இவங்க 3 பேர் உருண்டு ஒரு பக்கம் போய் விழுந்துட்டு இருக்காங்க ஒன்னா. அந்த டைம்ல தான் ஹீரோயின் அந்த லீ கிட்ட கேட்குறா, டேய் உங்களுக்கு என்னடா வேணும், ஏன்டா எப்போ பாரு என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு கூட அப்படின்னு சொல்லி கேட்க இப்போதான் இவன் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைகிறான். ஆக்சுவலாக உன்னோட அப்பா வந்து ஒரு அணு ஆயுதத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த நார்த் கொரியாவுக்காக. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு
அந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஒரு நாட்டையே கூட அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நார்த் கொரியாவோட கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அணு ஆயுதத்தை உன் அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சு தான் ஸ்டார்டிங்ல உன் அப்பாவை கொலை பண்ணாங்க. ஆனா அவர் அந்த அணு ஆயுதத்தை வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு போல. அது எங்க இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல. அட்லீஸ்ட் உனக்காவது உங்க அப்பா சொல்லியிருப்பாரு அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். அதனால தான் நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக கூடவே இருந்தேன். ஆனா நீ என் மேல சந்தேகப்பட்டு என்ன ஷூட் பண்ணிட்டு ஓடி போயிட்ட. இங்க பாரு, நானும் உன்னோட ஆள் தான். சொன்னா புரிஞ்சுக்கோ, அவனுங்க தான் கெட்டவனுங்க. இன்னும் நீ நம்பலைனா நான் எதுக்காக இப்போ உன் கூட இங்க கட்டப்பட்டு இருக்கணும்? நான் உன்னோட ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் என்ன இப்படி கட்டி போட்டிருக்கானுங்க உன் கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அடிவேர்லாம் எரியுது. என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, வந்து என் கட்டை ஊத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த காமெடி பீஸும் ஏர் வென்டிலேட்டர்ல இருந்து உள்ள குதிக்கிறான் இவங்களுடைய ரூம்குள்ள. எப்படியோ நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் கன் ஷாட் மாதிரி போகும்ல இந்த போலீஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கன் வச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இந்த பச்சை சட்டை வேற ஒரு பக்கம் உருண்டுகிட்டு இருப்பான். ஏன்னா அவனை தான் அந்த காமெடி பீஸ் கட்டி போட்டான்ல. ஸோ இவன் எதுக்காக வந்தானே தெரியாமல் ஒரு பக்கம் உருண்டுகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த காமெடி பீஸும் இப்போ இன்ஜின் ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை ஹேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லீ, அதுக்கப்புறம் அந்த காமெடி பீஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ அந்த நார்த் கொரியன்ஸில் இருக்க எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்குது. ஸோ நமக்காக தானே இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியோ அந்த நார்த் கொரியன்ஸோட கதை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளுடைய குழந்தைய போயிட்டு கட்டி பிடிச்சி அன்பை பொழிஞ்சிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லீ கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எங்களால் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லீயை யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டான். எல்லாருமே அதிர்ச்சியோட ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துருப்பார்ல, அவரும் நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஆள் தான் போல. இப்போ அப்படியே கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோவோட பொண்ணை வேற பிடிச்சிட்டு இருக்காரு. ஏய் என் பொண்ணை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் போனால் மட்டும் தானே நார்த் கொரியாவில் அவளுடைய அப்பாவோட அந்த அணு ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அது அவளுக்கே தெரியாது. ஆனால் இந்த நார்த் கொரியன்ஸ்க்கு அது தெரியல. இவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மிஷின். அதனால தான் கூப்பிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வேற காமெடி பீஸ் கொடுத்தா அந்த எலக்ட்ரிக் கன் எடுத்து நீட்டுறான். ஒழுங்கா இங்கிருந்து போயிடுறா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கன் அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வயசானவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அப்படியே ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ வரப்போறியா இல்லை உன் குழந்தையையும் நான் கொலை பண்ணவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்மையா அழுக வர ஆரம்பிக்குது. சரி சரி ஓகே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறா. அதுக்கப்புறம் அவளும் பேராஷூட் மாட்டிக்கிட்டு அந்த வயசானவரோட அங்கிருந்து எகிரி குதிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தான் ஒரு ட்விஸ்டே. அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயினோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டெடி பியரை தூக்கி போடுறா. ஸோ இப்போ தான் தெரிய வருது ஹீரோயின் அவளுடைய பொண்ணை லாஸ்ட்டாக கட்டி பிடிக்கும் போது நான் சிக்னல் கொடுக்கும்போது நீ இந்த டெடி பியரை தூக்கி போடுமா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த டெடி பியரில் தான் பாம் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பெரியவரை தானே கொண்டு வந்திருப்பாரு. அதனால இப்போ அந்த பெரியவரையும் தள்ளி விட்டு அவள் பொண்ணு தூக்கி போட்டு அந்த பாமையும் வெளியே தூக்கி போட்டு எப்படியோ இந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருமே சேஃபாக காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போய் அவள் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. அப்போ தான் தெரிய வருது அவர் கண் முழிச்சிக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, அந்த லீயும் தான். அதாவது இந்த லீ முன்கூட்டியே கொடுத்துருப்பான், இந்த நார்த் கொரியன்ஸ் எல்லாரும் சாதாரண நாள் கிடையாது, எப்போ வேணாலும் உன்னை கொலை பண்ணலாம், அதனால நீ இந்த வெஸ்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வெஸ்ட்டை கொடுத்துருப்பான். அதே வெஸ்ட்டை தான் அவனும் போட்டு வந்திருப்பான். அதனால தான் அந்த புல்லட்லேருந்து 2 பேரும் தப்பிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ கடைசியில் இந்த லீ வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளைட்லேருந்து குதிக்க பார்க்குறான். ஏன்னா அந்த லீ வந்து நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஆள் தானே, இப்போ இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறவங்களோட தான் வந்திருப்பான். அதனால தான் என்னால் உங்க கூட வர முடியாது, நான் இங்கேயே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே ஹீரோவும் சரி சரி போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அவனும் குதிச்சு அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் ஹைஜாக் பண்ண வந்த ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பச்சை சட்டை இருக்கான்ல அவனை மறுபடியும் கட்டி போடுறாங்க. டேய் இவன் உண்மையாகவே இவங்க கூட தான் வந்தானா இல்லை நம்மளோட வந்து பேசஞ்சரா, இவனை நம்ம இங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பச்சை சட்டையோட மைண்ட் வாய்ஸும் ஏதாவது ஒன்று பண்ணி உங்ககிட்ட மாட்டியிருந்தா கூட பரவாயில்லடா, நான் எதுவுமே பண்ணாமல் மாட்டுறேனேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு சேஃபாக ஹவாயில் போய் இறங்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு ரிங்கு அப்புறம் பொக்கையெல்லாம் கொடுக்குறான். அந்த சந்தோஷத்திலே இங்கே ஒரு பெரிய உண்மையும் போட்டு உடைக்கிறான். ஆக்சுவலாக இந்த ஹவாய்க்கு நம்ம வந்து ட்ரிப்புக்கு யாருமே நமக்கு ஸ்பான்சர்லாம் பண்ண கிடையாது, நானே நம்ம சொந்த காசு தான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல யோ இப்போ வா என் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருப்பான். இவங்களுடைய பொண்ணும் இதெல்லாம் பார்த்துட்டு ஹாயாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டு கையிலேருந்து ஒரு மூடியை மேலே தூக்கி போடுறா. அதில் ஹவாய்க்கு போகிறதுக்கான ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதாவது ஹீரோவும் அவனுடைய பொண்ணு சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஹீரோவும் பாட்டிலோட மூடியில் ஃபேக்காக இப்படி எழுதியிருக்கான் போல. ஹீரோயின் இதை குடிக்க வந்தானா இதை பாப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஹவாய்க்கு போகிறதா சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு எண்டிங்கோடையே இந்த மூவியை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.